ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காட் ஆஃப் மோம்ஸ் குக்கிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரான் மக்ரூனி. இதுக்கு தேவையானது 3/4 கிலோ ப்ரான் எடுத்திருக்கோம். லோங்கு, பட்டை, கடல் பாசி எடுத்திருக்கோம். ப்ரான், அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, தக்காளி, பச்சை மிளகாய். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், அரைச்ச இஞ்சி. இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ப்ரான் மக்ரூனி சமைக்க போகிறோம். வாங்க போய் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கடாய் வச்சாச்சு. சூடாகிடுச்சு. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஆயிலை ஊற்றிடலாம். இந்த லோங்கு, பட்டெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அடுத்தது அது எண்ணெய் காஞ்ச உடனே அதை போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு அடுத்தது நம்ம வெங்காயம் போட்டு வதக்கணும். ஸோ வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலரில் மாறணும். ஸோ எவ்வளோ ப்ரௌன் கலரில் மாறுதோ அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ நம்ம வதக்கணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போ ப்ரௌன் கலரில் இருக்கா. இந்த ஸ்டேஜில் நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச இஞ்சியை போடணும். ஸோ திரும்ப இஞ்சி போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டு அடுத்தது நம்ம ப்ரான் போட்டுடலாம். இல்லை, ப்ரான் போட்டு நல்லா மசாலா கூட நல்லா நம்ம இது பண்ணி கலந்து விடணும். இதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுருவோம். மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருணும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம தக்காளி, புதினா, கொத்தமல்லி வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாம் சேர்த்து ஒரே இதில் போட்டுடலாம். நல்லா போட்டு அந்த மசாலா கூட நல்லா இதுவாகட்டும். அது வரைக்கும் நம்ம ஷேக் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு
ஸோ நான் இப்போ வந்து 3/4 கிலோ வந்து மக்குருணி போட்டிருக்கேன் இல்லையா, 3/4 கிலோ மக்குருணிக்கு வந்து நம்ம வந்து இப்போ தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி வந்து 3/4 கிலோனா ஒரு 1.5 லிட்டர் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். தண்ணி பார்த்தீங்களா, அந்த பவுலில் தான் நான் வந்து போட்டு வச்சுருந்தேன் மக்குருணியை. அந்த பவுல் வந்து 1 லிட்டர் வரும். ஸோ அந்த 1.5 லிட்டர் கணக்கு. இப்போது 1 லிட்டர் நான் ஊற்றியிருக்கேன், இன்னும் 1/2 லிட்டர் நம்ம ஊற்றணும். பார்த்தீங்களா, ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விடுவோம். டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் கொதிச்ச அப்புறம் நம்ம மக்குருணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு, நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இதுக்கடுத்து நம்ம மக்குருணி போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ பண்ணுற டிஷ்ஷு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப பிடிக்கும் குழந்தைக்குலாம். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் இதை பண்ணி கொடுக்கலாம், குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. ஸோ நம்ம திரும்பவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம் நடுவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணி இருக்கா, இன்னும் 10 மினிட்ஸ் விட்டோம்னா இது கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம கலக்கி விட்டுறலாம் கொஞ்சம். டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப பார்த்தோம்னா ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா நம்ம வந்து இந்த தண்ணி லைட்டாக கொஞ்சமாச்சும் இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்தோம்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம சூடு ஆற ஆற வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகிட்டே வரும். ஸோ இந்த இதில் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ வெந்திருக்கான்னு பார்ப்போம். மக்குருணி வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும், கையில் ஒட்டுதான். ஒட்டலைன்னா ஓகே குக் ஆகிடுச்சு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சூடு ஆற ஆற தண்ணியும் நல்லா ட்ரை ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து மக்குருணி ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணி வேண்டியதான். ப்ரான் மக்குருணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.